தான் வெளியே இறங்கி எங்களோட ரவுண்ட்ஸை ஆரம்பிக்கிறோம். சரியோ? ஸோ பார்த்தீங்களான்னு சொன்னால் வளவு ரொம்ப பெருசு, ஏக்கர் கணக்கான உண்டு. ஸோ நான் ஆரம்பத்தில் இதில் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நினச்சேன், அந்த இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் அந்த எஸ்டேட்டுகள் சைடுகளில் இருக்கும் படிக்கட்டு நிலப்பாடுகளில், அதாவது ஒவ்வொரு லெவலாக மேலே போக 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 இருக்கிற மாதிரி தான் இந்த அமைப்பும் இருந்தது. ஏன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இது அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ், நாங்கள் இந்த என்ட்ரன்ஸால் தான் வந்த நாங்கள். ஸோ இது மற்ற சைடால் வெளியே போகிற வழியை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் உள்ளே இறங்க போகிறோம், அந்த இது மெயின் என்ட்ரன்ஸை விட்டு கோயிலோட வளவுக்குள்ளே இறங்க போகிறோம். அப்போ இறங்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அதில் கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, எவ்வளவு நேச்சர் ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாம் பெரிய பெரிய உயர வளர்ந்த மரங்கள். மேபி நான் நினைக்கிறேன் ஏரியல் வியூவில் பார்த்தா அந்த கோயிலுண்ட டூம்பு மட்டும், அந்த அந்த டோம் மட்டும்தான் தெரியும். டோம்னு சொல்கிறது அந்த கோயிலுண்ட மேல் முகப்பு மட்டும்தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. என்ற அந்தளவுக்கு மரங்கள் அடர்ந்து போயிருந்தது. நல்ல உயர மறந்த வளர்ந்தவங்க, சரியான வயதான மரங்கள், புது மரங்கள்